அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சோட ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் 2 அதை டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிதல் கவிஞர் அப்துல் ரஹ்மான். ஸோ அப்துல் ரஹ்மான் எழுதாத புக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தோம்னா பால் வீதி அப்துல் ரஹ்மான் தான் எழுதியிருப்பாரு. நேர் விருப்பம் அப்துல் ரஹ்மான் தான். சொந்த சிறைகள் அப்துல் ரஹ்மான் தான். இதுல வந்துட்டு கரித்துண்டு இது எழுதுனது யாருன்னா மூவா கரித்துண்டுன்னு ஒன்று எழுதியிருப்பாரு 1953 1953 எழுதியிருப்பாங்க. அப்துல் ரஹ்மானோட சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல்னு பார்த்தோம்னாக்கா ஆலாபனை சாகித்ய அகாடமி. இப்போ ரீசெண்ட் கரண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா 2024க்கான சாகித்ய அகாடமி வந்துட்டு சாகித்ய அகாடமி பார்த்தீங்கன்னாக்கா வெங்கடாசலபதி வெங்கடாசலபதி கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படின்ற ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. அதனால 2024 சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. யாருக்கு? வெங்கடாசலபதி. ஞாபகத்தை வச்சுங்க. ஸோ ஒண்ணுக்கான ஆன்சர் என்னது? பாம்பே. கரித்துண்டு மூவா. நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும் தவறான இணையை கண்டறி. ஸோ மேதினா எருமை. மானா வண்டு, மதுனா தேன், எல்லாமே கரெக்ட் தான். 2க்கு ஏ ஆன்சர். 3, சொல்பொருள் பொறுத்துக பார்த்தோம்னாக்கா அளந்தவர் அப்படின்னா வறியவர்னு அர்த்தம். அளந்தவர்னா வறியவர், நோற்றல்னா பொறுத்தல், கிளைனா உறவினர், போற்றார் அப்படின்னா பகைவர். 3க்கு சி. 4, எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஸோ ராஜம் கிருஷ்ணனுடைய சாகித்ய அகாடமி நூல் சொல்றாங்க. அது வந்து வேருக்கு நீர் தான் வந்து ராஜம் கிருஷ்ணனுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு பெண் இவங்க தான். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ்நாட்டு பெண் ராஜம் கிருஷ்ணன். ஸோ வேருக்கு நீர்னு பார்த்தீங்கன்னாக்கா காந்தியோடைய கருத்துக்கள் வந்துட்டு எப்படி கரண்ட்ல வந்து யூஸ் ஆகுது, நடப்பு காலங்களில் காந்தியோடைய கருத்துக்கள் எவ்வாறு நம்ம இளைஞர்கள் வந்து யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேருக்கு நீர்ல சொல்லியிருப்பாங்க. இதுல கருப்பு மணிகள்னு ஒரு நூல் இருக்கு. அதை எழுதுனதும் வந்துட்டு இதுல மீதி இருக்கிற எல்லாமே எழுதுனது ராஜம் கிருஷ்ணன் தான். கருப்பு மணிகள்ன்றது இந்த உப்பளத்துறையில வேலை செய்வாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றது கருப்பு மணிகள், உப்பள தொழிலாளர்கள். அப்புறம் குறிஞ்சி தேன் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரியில் இருக்கிற படுகர் இன பழங்குடி மக்களை பத்தி குறிப்பிடுறது இந்த குறிஞ்சி தேன். சேற்றில் மனிதர்கள் என்பது விவசாயிகளை பத்தினது. ஸோ உப்புல தொழிலாளர்கள் படும் பிரச்சனையை பத்தி பேசுறது கரிப்பு மணிகள். கரிப்புன்னு உப்பு ஞாபகம் வச்சுங்க. கரிப்புனா உப்பு.
குறிஞ்சி தேன்னா மலையில தேன் இருக்குமா? ஸோ படுகர் நீலகிரி மாவட்டம். சேற்றில் மனிதர்கள், சேத்துல கால வச்சிருக்க விவசாயிகள். ஓகேவா? ஸோ 4க்கான ஆன்சர் டெல்லி. அடுத்து 5 நட்சத்திர குழந்தைகள் PS ராமையா. அப்புறம் கனையாழியின் கனவு கல்கி. பிரபந்த கானம் மௌனி. கொலுபொம்மை நா பிச்சமூர்த்தி. 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 ஆன்சர் டெல்லி. 5க்கு டெல்லி. அப்புறம் 6 காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? ஸோ குடும்ப விளக்குல பாத்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 5 தலைப்புகள் இருக்கு. சரியா? மொத்தம் நம்மளுக்கு 5 தலைப்பு. ஓகேவா? இதுல முதல் தலைப்பு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி. இதுல 2ஆம் தலைப்பு தான் விருந்தோம்பல். 3வது தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா திருமணம். 3ஆம் தலைப்பு திருமணம். 4ஆம் பகுதி பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்கட்பேறு. 5ஆம் பகுதி முதியோர் காதல். முதியோர் காதல். ஸோ விருந்தோம்பல்ன்றது எங்க இருக்கு? 2ஆம் பகுதியில இருக்கு. ஸோ 5 பகுதிகள் இதுல இருக்கு. 7வதுக்கு டெல்லி. 8 தே.பொ. மீனாட்சி சுந்தரனாரின் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். குடிமக்கள் காப்பியம் அவர் தான் எழுதியிருக்காரு. சரியா? தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். அப்புறம் தமிழ் காதல் எழுதினவர் வா. சுப மாணிக்கம். தமிழர் திருமணம் தேவநயன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பாரு. ஸோ 8க்கான ஆன்சர் ஏ. அடுத்து 9 கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? மண்வாசல் அவர் தான் எழுதியிருப்பாரு. வெள்ளை ரோஜா அவரு தான். பெய்து பழகிய மேகம் அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனா மழை பற்றிய பகிர்தல் அவர் கிடையாது. இது யாருன்னா கே. பிருந்தா. எழுதினது கே. பிருந்தா. மழை பற்றிய பகிர்தல்கள். 9க்கான ஆன்சர் டெல்லி. கே. பிருந்தா. 10 சொல்லும் பொருளும் பொருந்தா சொல்ல எதுன்னு கேட்கறாங்க. தப்பு எதுன்னு கேட்கறாங்க. புரிசைனா மதில் கரெக்ட். மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். மாக்கால் அப்படின்னாக்கா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். புழைனா சாளரம், நியமம்னா அங்காடி. 10க்கான ஆன்சர் பாம்பே. 11 பகடுனா எருமை கிடா. பகடுனா எருமை கிடா நம்ம பார்த்திருப்போம். மேதினா எருமை அப்படின்னு பார்த்தோமா. வேரினா தேன். கழைனா கரும்பு. ஆன்சர் 2, 4, 3, 1. 11க்கு சி. அடுத்து 12 சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது. கரெக்டான எதுன்னு கேட்கறாங்க. வருக்கை அப்படின்னா பலாப்பழம். வருக்கைனா பலாப்பழம். இதுல புல்லுனா பறவைன்னு அர்த்தம். இந்த புல்லுனா பறவை. தாவரம்னா இந்த புல்லு வரணும், சின்ன இல்ல வரணும். ஓகேவா? அல்லல் செரு கரெக்ட். மடிவு தொடக்கம். ஓகேவா? அது மடிவுன்னு சோம்பல்னு அர்த்தம். மடிவுனா சோம்பல். அப்போ தப்பு தப்பு தப்பு. 12க்கு சி.
13 படலை அப்படின்னா மாலை. படலைனா மாலை. 13க்கு சி டெல்லி. 14 செறிவு அப்படின்னா முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் செறிவு. 14க்கு சி. அப்புறம் 15 புரிசை. புரிசை அப்படின்னா மதில். புரிசைனா மதில். புழைனா சாளரம். பனை அப்படின்னா முரசு. கயம்னா நீர்நிலை. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. ஸோ அளந்தவர் இது ரிப்பீட்டடு. அளந்தவர்னா வறியவர். நோற்றல்னா பொறுத்தல். கிளைனா உறவினர். போற்றார்னா பகைவர். 2 4 1 3 சி ஆன்சர். 17 சொல் பொருள் பொறுத்துக. சேகரம். சேகரம்னா கூட்டம். கெடி கிளங்கி. மிக வருந்தி. விண்ணம் சேதம். வாகு சரியாக. 17க்கு சி. 18 கடும்பு. கடும்புனா சுற்றம். கடும்புனா சுற்றம். நாளும்னா ஒலிக்கும். பொம்மல்னா சோறு. படுகர்னா பள்ளம். டெல்லி ஆன்சர். 18க்கு டெல்லி. 19 முனிவு. முனிவுனா சினம். தார் அப்படின்னா மாலை. தமர்னா உறவினர். முடினா தலை. 2 3 4 1 19க்கு சி ஆன்சர். 20 பொருந்தா சொல்லை கண்டறி. பொருந்தா சொல்லை கண்டறி. கேண்மை அப்படின்னா நட்பு கூட இருக்கிறன்னு அர்த்தமா. இதெல்லாம் அருஞ்சோர் பொருள் தான். நட்பு, உறவு, தோழமை இதெல்லாம் கூட இருக்கிறது. கேண்மைனா பிரிவுன்னு அர்த்தம். அதாவது எதிர்ச்சொல். சம்பந்தம் இல்லாததுன்னது பிரிவு. கேண்மைனா நட்புன்னு தெரியுமா நம்மளுக்கு. இதெல்லாம் சமமா வருது. பொருந்தாதது பிரிவு. 20க்கு பி ஆன்சர். பாம்பே. ஆரப்போடுதல். சொல்லுவாங்கல்ல, ஏன் ஒரு விஷயத்த பண்ணாம ஆரப்போடுற அப்படின்னுவாங்கல்ல. ஆரப்படுதல்னு அது தாமதப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். 21க்கு ஏ. அப்புறம் 22 சரியான இணையை தேர்ந்தெடு. இது கரைனா அழுக்கு. இந்த கரைனா ஆற்றங்கரை இல்ல கரைதல் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. இது சரி. அழைனாதான் கூப்பிடு. ஓகேவா. அழைனாதான் கூப்பிடு. அலைனா கடல் அலை. இது பனி. இந்த நீ வேலைன்னு அர்த்தம். இதுக்கு குளிருக்கு 2 சொல்லினா நீ பனி. தாள் அப்படின்னாக்கா பனிதல் கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. உயர்னா மேல. அது நேர் ஆப்போசிட்டா இருக்கா. அப்போ அது வராது. சரியான இணை என்னது. ஏதான் ஆன்சர். 22க்கு. 23 சரியான சொல்லை அறிய. துணர் அப்படின்னா மலர்னு அர்த்தம். மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படியே. துணர்னா மலர். துய்ப்பது அப்படின்னா தருதல் அப்படின்னு அர்த்தம். தருதல் கற்பித்தல் அப்படின்னு அர்த்தம். லயத்துடன் அப்படின்னா சீராக. புழைனா துளை. 23க்கு பாம்பே. 24 எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. இது புறநானூறுல ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதாவது படிச்சவங்க எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு அந்த பக்கத்துல சாப்பாடு கிடைச்சிருன்னு அர்த்தம். அதாவது படிச்சவங்களுக்கு இப்ப சொல்லுவாங்கல்ல, கற்றோருக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி படிச்சவங்க எந்த திசையில போனாலும் அந்த திசையில அவங்களுக்கு சோறு. ஓகேவா. இது ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அதியமான் நெடுமான் அஞ்சி இருக்காருல்ல, அவரை பத்தி பாடும்போது சொல்லியிருப்பாங்க. புறநானூறுல வருது. 24க்கு ஏ ஆன்சர். அப்புறம் 25 கண்டதை கற்க பண்டிதன் ஆவான். இது ஒரு பழமொழி. கண்ணாபின்னான்னு படிச்சா அவன் பெரிய பண்டிதன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றது. எல்லாத்தையும் படிக்கிறது. 26 இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை. இது தேவாரம்.
24க்கு ஏ, 25க்கு பாம்பே, 26க்கு ஏ. இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை. நாவுக்கரசர். இந்த நாமர்க்கும் குடியலும் நமனை அஞ்சோம் அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல, அதுல வரக்கூடிய ஒரு லைன் தான் இந்த இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை. 26க்கு ஏ. அப்புறம் 27 இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன். இது திருக்குறள். அதாவது தான் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மன்னன் சரியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன். 27க்கு பாம்பே. அடுத்து 28 காண முயலை இது அம்பில். இதுவும் திருக்குறள் தான். அதாவது முயலை வேட்டையாடி ஜெயிக்கிறது விடவும் ஒரு யானையை யானை கூட சண்டை போட்டு தோத்து போறது மேல் அப்படின்னு சொல்றதுதான் இது. காண முயலை இது அன்பில் அப்படின்னு வருமா. 28க்கு ஏன் ஆன்சர். 29 அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடி. படிச்சிருப்போம், நல்ல ஞாபகம் இருக்கு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவதி சினம், அதெல்லாம் வரும்ல அது. 29. 30 எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் ஆத்திச்சூடி. இதுல எங்க நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னா, நம்மளுக்கு புக்கில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இதுல எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னா ஆத்திச்சூடி. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னா வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கை. ஓகேவா. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு சொன்னா வெற்றி வேட்கை. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னா ஆத்திச்சூடி. 30க்கு பாம்பே. 31 பண்ணோடு தமிழ் ஒப்பாய். பண்ணோடு தமிழ் ஒப்பாய். இது தேவாரம். இன்கேஸ் தேவாரம் இல்லை நம்ம பரிபாடல் அதுவும் போடலாம். பண்ணோடு தமிழ் ஒப்பாய். 31க்கு ஏ. 32 குறிக்கோளிலாது கேட்டேன். குறிக்கோளிலாது கேட்டேன் தேவாரம். 32க்கு பாம்பே. அப்புறம் மறவாதிதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படி வரும். மறவாதிதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். இது எங்க மணிமேகலை. 33க்கு டெல்லி. அப்புறம் 34 உண்டி உடையும் உரையுண்டு மல்லது கண்டதில்லை மணிமேகலை. 34க்கு டெல்லி. யான் இறப்பவை பொன்னும் பொருளும் போகவும் அல்ல. இது பரிபாடல். 35க்கு பாம்பே. அடுத்து 36 பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது பாத்தீங்க அப்படின்னாக்கா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதுல காமத்துப்பால் இப்ப தூக்கிட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க. காமத்துப்பாலோட தற்போதைய பேர் தானே அது இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்களா. 36க்கு சி ஆன்சர். 37 பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த பொருந்தா சொல்லுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சி பி கொல்பு ஆடுகொடி உன் குழவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வினைத்தொகை. இதெல்லாமே வினைத்தொகை. ஓகேவா. வெஞ்சுடர் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா வெண்மையான சுடர்னு அர்த்தமா. வெஞ்சுடர் வெண்மையான சுடர், அதாவது பண்பு தொகை. ஆன்சர் 37க்கு ஏ. 37ல இந்த ஆப்ஷன் பி சி டி எல்லாம் வினைத்தொகை. ஆடிய கொடி, ஆடும் கொடி. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வினைத்தொகை, காலத்தை காட்டல. 37க்கு ஏ. 38 பொருந்தா சொல்லை கண்டறிக.
ஸோ பொருந்தா சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னது பொன்னரசு, இதெல்லாம் மற்றது எல்லாமே வந்துட்டு முரசு பற்றி பேசியிருக்காங்க. இங்கே பொருந்தாதது யாருன்னா இவர் தான், தான். மீதி எல்லாமே முரசை பற்றி பேசுறது. இதில் கொடை முரசு அப்படின்னாக்கா தானம் பண்ணுறதப்ப அடிக்கக்கூடிய, இப்போ அரசர்கள்லாம் தானம் பண்ணுவாங்களா, அப்போ வந்து இசைக்கக்கூடிய ஒரு முரசு தான் கொடை முரசு. மங்கள முரசுனா ஒரு மங்கள செய்தி, மங்களம் நிகழ்ச்சி அப்ப வாசிக்கக்கூடியது மங்கள முரசு. படை முரசுனா போருக்கு முன்னாடி அடிக்கக்கூடியது. ஓகேவா? போரின் பொழுது பயன்படுத்தக்கூடியது படை முரசு. 38க்கு ஏ. 39 பொருந்தா சொல்லை கண்டறி. இங்க பாருங்க, தாய், தந்தை, தந்தை அரசன், தாய் குரு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, அரசர் வந்து கிடையாது. ஓகேவா? மாதா பிதா குரு தெய்வம். சரியா? ஸோ பொருந்தா சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே, அது வந்து அரசன். பொருந்தா சொல் பாம்பே, மாதா பிதா குரு தெய்வம். இதில் அரசன் வந்து கிடையாது. 40 பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. இல்ல பொருந்தா சொல்லும் பார்த்தீங்கன்னா வளர் தமிழ் தான். இது ஒரு வினைத்தொகை. அதாவது வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில வந்துடும். மீதி 3 தேன்மொழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓமை. இந்த போன்ற அப்படின்றது வந்து வந்துடும் பாருங்க. போன்ற, தேன் போன்ற மொழி, மதி போன்ற முகம், கயல் போன்ற விழிகள் அப்படின்னு வந்துடுதா. ஸோ வளர் தமிழ் வினைத்தொகை. 40க்கு ஏ ஆன்சர். மீதி 3மே வந்துட்டு உவமை. 41 பொருந்தா சொல்லை கண்டறி. காவி, வெண்மை, பச்சை, மஞ்சள். ஆக்சுவலா வந்து தேசிய கொடியை வந்து இண்டிகேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தேசிய கொடியில காவி இருக்கு, வெண்மை இருக்கு, பச்சை இருக்கு, ஆனா என்ன கிடையாது, மஞ்சள் கிடையாது. அப்போ அதுதான் ஆன்சர். 41க்கு பாம்பே. 42 பொய் அகற்றும். பொய் பிளஸ் அகற்றும், பொய் அகற்றும். அடுத்து 43க்கு வெண்கொடை, வெண்மை பிளஸ் குடை, சி ஆன்சர். அடுத்து 44 முத்தீது, முள் பிளஸ் தீது. 45 இலக்கியம், இலக்கு பிளஸ் இயம். 45க்கு சி. 46 கரணத்தேர், கரண் பிளஸ் அத்து பிளஸ் ஏர், அது கிடையாது. கரண ஏரும் வராது, எதுவும் வராது. கரணத்து பிளஸ் ஏர், அதான் ஆன்சர். 46க்கு பாம்பே, கரணத்து பிளஸ் ஏர். 47 ஆறுயிர், அருமை பிளஸ் உயிர். 48 வாழி, வாழ் பிளஸ் இ, வாழி, பாம்பே. 49 நா தொலைவில்லை. நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை, நா தொலைவில்லை. அடுத்தது பிரித்தெழுதுக. என்றா கடியமான, என்று பிளஸ் ஆகடியமான, என்று பிளஸ் ஆகடியம் பிளஸ் ஆன, என்றா கடியமான. 50க்கு டெல்லி. 51 உள்ளங்கை, உள்ளங்கை, உள்ளம் பிளஸ் கை. ஆக்சுவலா இதுல நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். சரியா? பிரித்து எழுதுக. அருந்துணை, அருமை பிளஸ் துணை, அருமை கூட்டல் துணை. 52க்கு பி. 53 வாசல் எல்லாம், வாசல் பிளஸ் எல்லாம். 53க்கு சி. 54க்கு எதிர்ச்சொல். விரைவு அப்படின்னா, விரைவுனது தாமதம், எதிர்ச்சொல் அதுதான். 54க்கு பாம்பே. அப்புறம் 55 எதிர்ச்சொல் தருக. ஆக்கம் அப்படின்னா அழிவு, எதிர்ச்சொல். ஆக்கம்னா அழிவு. 55க்கு சி ஆன்சர். 56 முன்பணி பின்பணி.
எதிர்ச்சொல் தருக. உரிமை. உரிமைக்கு எதிர்ச்சொல் என்னது? அடிமை. ஓகேவா? உரிமைக்கு எதிர்ச்சொல் அடிமை. 57க்கு டெல்லி ஆன்சர். அடுத்து 58 எதிர்ச்சொல் தருக. சிறுமைனா பெருமை எதிர்ச்சொல். 58க்கு டெல்லி ஆன்சர். 59 பகட்டு. பகட்டு வாழ்க்கைன்னு பகட்டுனா அது ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை தான் பகட்டு வாழ்க்கை. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் என்னது? எளிமை. எளிமையா வாழ்றது தான் அது ஆப்போசிட். 60 புளியங்கன்று. புலி பிளஸ் பிளஸ் கன்று. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸோட டெஸ்ட் பேட்சில் ஜென்ரல் தமிழ் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க.